பெண்ணே குலகார கண்கள் என் நெஞ்சை எந்த நெஞ்சை மயக்குவதே கண்களில் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சேம் நீங்களும் எடிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அலைட் மோஷனில் நம்ம சேனல் 2வது வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. இது மாதிரி வீடியோஸ் நிறையா நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் கவனிங்க. எல்லாருக்கும் நம்ம ஆன்லைன் சொல்லி வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷனில் ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோட மீன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவஸ்ட்டாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதுவே போல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டிட்டு பாருங்கள். அதே மாதிரி தெளிவாக நீங்கள் எடிட் பண்ணலாம். கைனமாஸ்டர் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், இதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ஈஸியாக மேக் பண்ணுங்கள். இப்போ நடுவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். இந்த இடத்துல பிளாக் இல்லாமல் வேறு எதாவது இருந்துச்சுன்னா பிளாக் வச்சுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. உங்களுக்கு இதோட ஆப்போட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஆப் இதை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் மேக் பண்ணுங்க நண்பா. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள். மறுபடியும் அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் எந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் இப்போ ஆட் பண்ணணும். இமேஜ் அண்ட் வீடியோ கொடுத்துட்டு ஃபோட்டோவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபைலில் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்க. நான் எங்கே வச்சுருக்கணும் அங்கே போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. கைனமாஸ்டர் பொறுத்த வரைக்கும் கஷ்டம். நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒன் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இந்த கையாலேயே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது செகண்ட் வீடியோ அலைட் மோஷன் வீடியோ. இது நான் டோட்டலாக 10 வீடியோஸ் போடுவேன். இந்த 10 வீடியோஸ் வந்து இன்டர்ஃபேஸ் ஸ்டார்டிங் எப்படின்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து எல்லாத்தையும் மேக் பண்ணி காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். நிறைய எஃபெக்ட்லாம் இருக்குது இதில், அதனால் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் வீடியோவை நல்லா இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபோட்டோ வச்ச உடனே பேக் வந்துடுங்க. இந்த லைட்டாக அதாவது ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா போதும். அப்புறம் மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு இதுக்கு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இமேஜ் அண்ட் வீடியோ கொடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் இமேஜும் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பார்டர் இமேஜ் கிடச்சி பார்டர் இமேஜ் ஆட் பண்ணும்போது இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் வரும். நீங்கள் இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபோட்டோக்காக இருந்தாலும் ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். நீங்கள் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா செட் ஆகாது, இந்த பக்கம் சைடில் குறையும். அதனால் ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறம் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் ஓவர் அதாவது பிளெண்டிங் போயிட்டு பண்ணுவோம்ல, அதை போயிட்டு கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சீனாக இருக்கும் பார்க்க. பிளெண்டிங் போயிட்டு கீழே இருக்கு பாருங்கள், இந்த பக்கம் ஆப்ஷனில் பிளெண்டிங் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஓவர்லே கொடுத்துக்குங்க. ஓவர்லே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு பார்க்கவே இப்போ கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இதுவாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை நிமிஷம் மேக் பண்ணணும், எத்தனை மினிட்ஸ் மேக் பண்ணணும்னு நினைக்கிறோம் அத்தனை மினிட்ஸ் ஒரே ஒரு இதை மட்டும் ஈற்றி விட்டுக்குங்க. உங்கள் 30 செகண்டாக இருக்கலாம், 25 செகண்டாக இருக்கலாம், 1 மினிட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரே ஒரு இதை மட்டும் ஈற்றி விட்டுக்குங்க. ஈற்று விட்ட உடனே இப்போது அதுக்கு கூட இருக்கிற பார்டர் இமேஜும் எப்படி ஃபுல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் சொல்லிடுறேன். இந்த பார்டர் இமேஜை டச் பண்ணிவிட்டு நேராக ஃபுல்லாக போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த மீட்டர் பாக்ஸுக்கு பக்கத்தில் அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபுல் செகண்ட் நீங்கள் எத்தனை செகண்ட் ஈற்றி விட்டிங்களோ அந்த எத்தனை செகண்டுக்கும் அந்த பார்டர் இமேஜும் வந்துடும். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி. பிளெண்டிங் ஓவரே அது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இங்கே ஷேப் இருக்குது பாருங்கள், அந்த ஷேப்பில் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பக்கத்தில் இருக்க ஷேப்பை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கலர் அண்ட் ஃபீல் போயிட்டு பிளாக் கொடுத்துக்குங்க. பிளாக் கொடுங்க. இது இன்டர்ஃபேஸ் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். உங்களுக்கு ஸ்பீடாக சொல்லி முடிக்கலாம், பட் உங்களுக்கு புரியாமல் போய்டும், அதனால் ஸ்லோவாக சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஈர்த்து விட்டுக்குங்க. ஈர்த்து விட்ட உடனே அந்த ரவுண்டு ரேண்டாங்கிள் 1 அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. இதில் தான் இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை இருக்குது. எஃபெக்டை இதில் தான் நம்ம போய்ட்டு ஆட் பண்ணணும். இப்போ எஃபெக்ட்டுன்னு கொடுத்துருங்க. எஃபெக்ட்னு கொடுத்தோன்னே ஆட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்தோன்னே கலர் அண்ட் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது உள்ள கீழே தள்ளிகிட்டே போயிட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா
ப்ரொசீஜரில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எஃபெக்ட். ப்ரொசீஜர் உள்ள போயிடுங்க. ப்ரொசீஜர் உள்ள போயிட்டு சிம்பிள் சாட்டிஃபை அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்குங்க. சிம்பிள் சாட்டிஃபை, அதாவது அந்த எஃபெக்ட் அதுதான் இது. இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் இப்போது சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஈதி விட்டு சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போதும் சைஸு. கலர் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கொடுத்துருக்கேன், ஒயிட்டே இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கவுண்டிங் அதிகமாக வச்சுக்கிது, இந்த கம்மியாக வச்சுக்கிது, இப்படி நான் பாதி வச்சுக்கிறேன். பிரைட்னஸ், இதோட இந்த பார்ட்டிகல்ஸோட பிரைட்னஸ் ஏற்றுறது இதை நான் அப்படி வச்சுக்கலாம். போதும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. இதில் குரோமோக்கு ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரேரான விஷயம். இது நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோவுக்கு மேக் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர்லெஸ், இந்த பக்கம் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்க. இந்த குரோமுக்கு ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கவனிங்க. இந்த குரோமுக்குன்றது வந்து இந்த அம்புக்குறி பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, டச் பண்ண பாருங்கள், அதுதான் குரோமுக்கு. இந்த குரோமுக்கு இப்படி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், இப்போது லைட்டாக இங்கே ஈத்தி விடணும். அந்த குரோமுக்கு மேலே இருக்கும்போது இந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஈத்தி விடணும். அப்புறம் கடைசி அப்புறமா இங்கே ஒரு குரோமுக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசியில். இப்போ இங்கே ஒரு குரோமுக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைட்டாக அப்படியே திடணும். எனக்கு அங்கேயும் இப்படியே வரணும், இங்கேயும் இப்படியே வரணும் அப்படின்ற அர்த்தம் தான் இதுக்கு. பண்ணிட்டீங்களா? இப்போது இதை டச் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, பிளெண்டிங் ஒப்பாசிட்டி உள்ளே போயிட்டு மாமூலாக இதில் பண்ணும்போது அதே தான், லைட் அண்ட் உள்ளே போய் ஸ்க்ரீன் வைக்கணும். அவ்வளோதான். லைட் அண்ட் உள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் வச்சு ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருங்க, இந்த ரவுண்டு அண்ட் ட்ரையாங்கிளை ஃபுல் ஆக்கிக்கலாம். இந்த 9 செகண்டு வச்சுருக்கேன், அதையும் ஃபுல் ஆக்கிங்க. ஃபுல் ஆகிட்டிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இங்கே வச்சுங்க பாருங்கள். இதை உங்களுக்கு ஒன்று இருங்க இங்கே ஒரு குரோமுக்கு ஆட் பண்ணிங்கல்ல, அதை எப்படி பண்ணணும்னா ஆட் எஃபெக்ட் போயிட்டு இந்த எஃபெக்ட் டச் பண்ணிங்க. இதை மைனஸ் பண்ணிக்கங்க, ப்ளஸ் மைனஸ். இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வைக்கணும். இப்போ இந்த குரோமுக்கியை இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் வச்சு குரோமுக்கி வச்சுட்டு எனக்கு மறுபடியும் இப்படியே வரணும், ஈத்து விடுங்க, இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துடும். அப்படியே வந்து ஒரு டச் பேக் வந்துட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும் குரோமோக்கியை. அங்கே ஒரு குரோமோக்கி, இங்கே ஒரு குரோமோக்கி, அப்படி அந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் மேக் பண்ணுறது, வீடியோவை மேக் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறது இப்படி தான். இப்போது இதுக்கு அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லிரிக்ஸ் எப்படி இது வந்து அப்படின்றது அடுத்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ மூவிக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பிடிச்ச சாங்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஆடியோ இருக்குது பாருங்கள், ஆடியோவில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி முடிச்சோன்னே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கடுத்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது, இதில் எப்படி இந்த க்ரஷ் அந்த மாதிரி எழுதுறது அப்படின்ற வீடியோஸ் தான் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் இதை டோன்ட் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக எல்லா வீடியோஸும் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.